விக்னேஷ் ஈவெண்ட் இருக்க நயன்தாராவை பிரித்து சிம்புட்டை கொண்டு போய் சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கலாம். சிம்பு எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாரோ அந்த அளவுக்கு ஹாப்பி. ஆனால் புருஷன் இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சவொன்னா அதே நயன்தாரா கொண்டு திரும்பி விக்னேஷ் ஈவெண்ட்டை கொடுத்தா குதூகலமா இருக்க குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புகையா கிளம்புகையா. ஐ எம் நாட் ஓவர் வெயிட். மேபி உங்கள் திருப்திக்காக we can say I am under tall actually. ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்ன டே யோகி பாபு அக்கா மாதிரி இருக்கா, ஓ மூஞ்சி கூட தான் பாத்ரூமில் இருக்கிற பித்தளை பைட்டி மாதிரியே இருக்குது. ரீயூனியன் போன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பூடாவோட பசங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும் அப்படின்னு. அது ஒரு உண்மை தான் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் உண்மையான ரீசன் என்ன சார் இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஹலோ 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல் கைஸ் குட். பெங்களூர்னாலே தும்ப குஷி. கஷ்டப்பட்டு 2 நாளாக மனப்பாடம் அது வேறு மாற்றி இவன் வேறு ஏற்கனவே கேட்டான் தெலுங்கில் ஒருவோட எப்படி சொல்லணும்னு நான் மாற்றி சொல்லிட்டேன். பழி வாங்கிடுவானோன்னு எனக்கு ஒரு பயம் வேறு ஆக்சுவலாக. கரெக்டாக தானே சொன்னேன்? ஓகே alright good to see you guys. Thank you so much for coming. It really means a lot to us. Can we give one more round of applause to Monica? Thank you. ஸோ என்னை பற்றி தெரியாது, மோஸ்ட்லி என்னோட காலேஜ் படிஸ் தான் வந்துருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் எனக்கு ஃபுல் டீட்டெயில் ஆல் டீட்டெயில் நேற்றுக்கு வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் தெரியும் இவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்கள விட்டுருவான். ஸோ தெரியாதவங்களுக்கு என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோவோட ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ மை நேம் இஸ் பாஸ்கி. ஐ எம் ஃப்ரம் டெக்ஸஸ். ஆனால் ஒரிஜினலி மேட் இன் மதுரை. பட் திஸ் மேடு இஸ் மேட் இன் அமெரிக்கா. யா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில். அமெரிக்கா போய் இந்த பக்கமாக கொஞ்சோன்னு வளர்ந்துட்டேன். ஓகே. ஸோ மேற்கொண்டு என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் கை நிறையா சம்பளம் வாங்காட்டியும் சந்தோஷமாக இருந்தேன். என் கூட இருந்த ரூம்மேட் ஒருத்தன் என்ன சொன்னால், மாப்பிள்ள நீங்களாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அமெரிக்கா கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டானுங்க. அதை நம்பி அங்கே போயிட்டேன். நான் போனது தான். அந்த டாலர் விடவே முடியாது. அப்படி சொன்னால் அந்த கோடி கோடியாக சம்பாதிக்கலாம்னு சொன்னால அவன் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கான். அவனை தேடி தான் நான் வந்திருக்கேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு என் கூட அமெரிக்கா நீ இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டான். சந்தோஷமாக இருக்கான். இன்றைக்கி அவன் சந்தோஷத்தை காலி பண்ணுறது தான் என்னோட ஒரே கோல். ஓகே. ஸோ நானும் ஒரு 20 வருஷமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். பயங்கர போர்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப இதாகி சரி இனிமேல் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மதுரையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெக்கேஷன் இருந்தப்போ பரோட்டா மாஸ்டர் ட்ரைனிங் போயிட்டேன் நான். ஆக்சுவலாக சீரியஸ்லி ஐ டிட் லைக் 10 days ஆஃப் விகரஸ் டெஸ்டிங். ஸோ அது காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் மேடம். ஸோ போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு டே ஆஃப் பரோட்டா மேக்கிங்கை பார்த்திங்க அப்படின்னா அந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன் நான் ஆக்சுவலாக வாழ்க்கையில். ஏன்னா இட் மேட் மீ திங்க் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டே பரோட்டா போயிட்டேன். நான் இந்த கெட்டப்பில் கூட போகலாம். ஸோ நான் ஒரு டிப்டாப்பாக ஒரு நைக்கி டிஷர்ட்டு. ஸோ பயங்கரமாக அப்படி போனால் அந்த மாஸ்டர் பார்த்தாரு, இவன் பரோட்டா கற்றுக்க வந்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இப்படி ஒரு செவரை பார்த்து நிற்க வச்சிட்டாரு. நிற்க வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், இப்படியே பண்ணுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக சீரியஸில் ஐ டிட் இட் லைக் ஃபார் ஹாஃப் அ டே. எனக்கெல்லாம் கண்ணீரை வந்துருச்சு. அதனால சொன்னேன். பட் ஃபைனலி ஆஃப்டர் 10 days நான் அந்த பரோட்டா சர்டிஃபைட் மாஸ்டராக பாஸ் ஆகிட்டேன். சேல்ஸ் போர்ஸ் ஆர்கிடெக்டாக பாஸ் ஆனால் கூட சந்தோஷப்படல. பரோட்டா மாஸ்டர் அப்படின்னும்போது அதை வச்சு தான் கொஞ்ச நாள் ஓடிட்டுங்க. அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஸோ இந்த பரோட்டா மாஸ்டர் கதை மாதிரியே நிறையா கதை நம்மகிட்ட இருக்கு, இதெல்லாம் உலகத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு. அப்போ ஸ்டாண்டப் காமெடி நான் எல்லாம் நான் அதனால தான் இந்த இது. ஓகே. ஸோ மேடுன்னு நான் மேம்போக்காக சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவன் தான் என் உசுரையே காப்பாற்றினவன். சரியா? ஸோ அந்த உசுரை காப்பாற்றின கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உசுரையே காப்பாற்றினவன். பட் ஆனால் இவனை பற்றி ஒரு 4 விஷயம் நல்ல விதமாக சொல்லணும் இல்லையா? ஸோ வி போத் லவ் ஃபுட். ஸோ ப்ராப்ளம் என்ன பிரச்சனைனா, ஃபுட் லவ்ஸ் அஸ் ஈவன் மோர். ஸோ ஒருத்தர் நம்மளை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் நம்ம லவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி தானே நம்ம வளர்ந்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் லவ்னாலே இப்படி தான் பிரச்சனைன்றது அப்புறமே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ யூ மே கால் திஸ் அஸ் தொப்பை, ஐ கால் திஸ் அஸ் அன் எமோஷனல் சப்போர்ட். ஸோ வாழ்க்கையில் வாங்கின அத்தனை ஆப்புகளுக்கும் அதனால் ஏற்பட்ட எமோஷனல் டேமேஜுக்கும் ஆனால் ஸ்டோரேஜ் பிளேஸ் இவன். 20 வருஷமாக தெரியும். ரொம்ப நல்ல பையன். ஐ கேன் சே ஐ நோ இஸ் க்ரோத் இன்ச் பை இன்ச்.
ஸோ nowadays I truly believe gravity is in holding me down. So I am just grounded in because of this formula. நான் இன்னொன்று சொல்லுவேன், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். I do have a 6-pack. இப்போ நம்ப மாட்டாங்க தெரியும், நீங்கள்லாம் கண்ணு போட்டுருவீங்கன்னு சொல்லி மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ நினச்சி நானும் கொஞ்சம் எல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐ வென்ட் ஃபார் அன் எம்ஆர்ஐ. ஸோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு அவனுக்கு செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்ட்டானுங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐ ஸ்டில் ஸ்ட்ராங்லி பிலீவ் இட் சம்வேர் ஹியர். நம்பிக்கை தானே வாழ்க்கை, ஒரு நாள் வரும் அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் நாட் ஓவர் வெயிட். மேபி உங்கள் திருப்திக்காக வி கேன் சே ஐ எம் அண்டர் டால் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா டே யோகி பாபு அக்கா பையமாக இருக்கா, கலர் கலராக ரீல் உரையடா அப்படின்னு சொல்லி தானே இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி சொல்கிறேன், அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து திருவிளையாடல் ஆடிஷன் நடந்துச்சு. திருவிளையாடல் தெரியுங்களா மேடம்? யூனோ திருவிளையாடல், யூ கிஸ் நோ திருவிளையாடல்? ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ அதுக்கு வந்து ஆடிஷன்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் எல்லோரும் ஆடிஷன் போனாங்க, நான் ஆடிஷன் போகல. ஆனால் என்னை ஒரு ரோலுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன ரோலாக மேடம் இருக்கும்? திருவிளையாடல், யூனோ திருவிளையாடல். டேய் இதுக்கு பேர் தான்டா பாடி ஷேவிங். பாடி ஷேவிங் சொல்கிறது ஆக்சுவலாக. ஸோ நீங்களே யோசிக்கலாம், உன்னை என்ன வந்து நம்ம சிவா ரோலுக்கு நோ, முருகா ரோலுக்கு கண்டிப்பாக நோ, ஒரே ரோல் ஃபிட் ஆகிறது இதுதான். போனேன் அந்த ட்ராமாவில் போனால், அதுவும் வாய்ஸ் ஓவரில் தான். ஒரு வந்து அம்மையும் அப்பனும் நீ தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பில் கொடுத்தாங்க. சைடில் போய் நின்று சாப்பிட்டுதான் பயங்கர அப்ளாஸ். அதெல்லாம் அந்த பெருமைலாம் யாருக்கு சேரும்? இவனுக்கு. அதுதான் முக்கியம். ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் 2 பேர்த்தையும் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு சதி நடக்கும். ஸோ யார்ட்டா ஃப்ரெண்ட்ஸை போய் பேசணும்னு வச்சுங்களேன், மாப்பிள்ள நீ ஆஸ்திரேலியாலாம் போய் ஸ்டாண்டப் காமெடி பண்ண போறியாமே அப்படின்னு சொல்லி நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து டப்புன்னு கொஞ்சம் எக்ஸசைஸு இதெல்லாம் டயட்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிடுவாங்க. எனக்கு என்ன கடுப்பு அப்படின்னா, அவங்க என்னமோ வந்து டெய்லி ஓடி ஒலிம்பிக்கில் 2 மெடல் வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுருக்க மாதிரியே நமக்கு இஷ்டத்துக்கு அட்வைஸ் அள்ளி விடுவானுங்க. காதலே கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு சில சமயம் தோணும், ஸ்டே ஒய் டோன்ட் வி ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் வந்து டிசைட் பண்ணிட்டு என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நாளைக்கு காலில் வந்து டயட்மா அப்படின்னு சொல்லி இப்போ படுத்துட்டேன். காலில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், வீட்டை கம்மன்னு ஸ்மெல் அடிக்குது. நெய் கோழி வறுவல், மட்டன் சுக்கா, இந்த பக்கம் வந்து எறா ரோஸ்ட்டு, இட்லி, தோசை அப்படின்னு சொல்லி. என்னம்மா அப்படின்னா, நீ தானே டயட்டு போகிறேன்னு சொன்னால் செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்றா. நான் யோசித்து பார்த்தேன், டயட்டா தோசையா அப்படின்னு சொல்லி. தோசை தான் அப்படின்னு சொல்லி. சரி டயட்டு பிளான் தான் இப்படி ஆகிப்போச்சு. சரி எக்ஸசைஸ்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டு ட்ராக் பண்ணலாம் போட்டு போனால் பயங்கரமாக மூச்சு வாங்குது. அது தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுங்களேன். எனக்கு என்ன பிரச்சனை, நான் எடுத்துகிட்டு போகிற சிப்ஸ் பாக்கெட்டு பாப்கார்ன் எல்லாம் பாதி தான் சாப்பிட முடியுது, மீதெல்லாம் சிந்திடுது ஆக்சுவலாக. ஸோ நான் வேறு வந்து எங்கள் ஏரியாவில் சமோசா கடையை, நல்ல சமோசா கடையை நானே ஒருத்தனை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சமோசா கடை வேறு போட வச்சேன். அவன் வாக்கிங் போகிறத பார்த்துட்டான். மறுநாள் காலைல 6 மணிக்கு வந்து வீட்டில் ஒரே அழுக, சார் உங்களை நம்பி தான் கடை போட்டிருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு திடீர்னு வாக்கிங் போனால் எக்கானமி என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். சார் நானும் பார்த்தேன், சார் நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம குறைச்சா நமக்கு எவனா ஒலிம்பிக் மெடலாக கொடுக்க போகிறாங்க, காக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி இப்போ இந்த உசுரை காப்பாற்றின கதைக்கு வருவோம். ஓகே, ஸோ 2022 இனிமேல் தான் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக கேட்கணும். நிறையா பேருக்கு இங்கே டேமேஜ் விழுவும், அடி விழுவும். 2022 நானும் என் ஒய்ஃபும் படித்த காலேஜில் 20th ரீயூனியன். ஓகேவா? ஸோ ஐ மெட் மை ஒய்ஃப் இன் காலேஜ். ஸோ நாங்கள் படித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நாங்கள் படித்த 4 வருஷத்தில் எனக்கும் ஒய்ஃபுக்கும் எந்த கம்யூனிகேஷன் இருந்ததில்லை. ஏன் கம்யூனிகேஷன்லாம் வேறு பக்கம் இருந்துச்சு. ஸோ நான் அவங்க காலேஜ் முடிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு நான் சென்னையில் ஒரு கம்பெனிக்கு போகிறேன். அந்த கம்பெனியில் அதே பொண்ணு வேலை, நம்ம ஃபிகர் இங்கே வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிகேஷனை வந்து லைட் அடப், இந்த லேப்டாப்புக்கு சார்ஜர் கொடுப்பா, நீங்கள் உட்காருப்பா நான் கோட் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அடிச்சு விளாட்ற அளவுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். ஒரு நாள் காலேஜில் எத்னிக் டே, பயங்கர பியூட்டிஃபுல்லாக வந்து பிங்க் கலர் சுடிதார் போட்டு ஜிமிக்கிலாம் போட்டு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு பயங்கரமாக வந்தாள். கும்முன்னு இருந்தான். எனக்கு வந்து என்னடா இந்த பீஸ் கூட எவ்வளோ நாளாக சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி இன்றைக்கி வந்து இதில் லஞ்சில் உட்காந்துருக்கும் போது டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவள் சட்டையை பிடிச்சி தூக்கிட்டா வைக்கலா. ஏன்டா இத்தனை வருஷமாக கூடயே சுற்றினேடா செவ்வாழை, அப்போல்லாம் அவனுக்கு தெரிலையா அப்படின்னு சொல்லி என்னையே சுத்தலில் விட்டான். அப்புறம் கெஞ்சி கூத்தாடி ஓரளவுக்கு ஓகே வாங்கி சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் இங்கே தான் வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தால் எவனுக்கு அது பொறுக்காது இல்லையா? ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டலாம் ஒரு கொஸ்டின், ஸ்கூலில் காலேஜில் இல்லை இப்போ ஏதாவது லவ்வை சேர்த்து வச்சுருக்கீங்களா? அங்கே தான் இருப்போம். ஸ்கூலு காலேஜு
லவ்வை சேர்த்து வச்சுருக்கீங்களா? அதான் இங்கே அங்கே அவங்க 2 பேரும் லவ்வா சார்? என்ன சார் அப்படி என்ன சார் பண்ணி சேர்த்து வச்சிங்க? அவங்க நான் லவ் என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு தான் கேட்டேன். சரி, நான்லாம் இப்போ என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த லவ் பண்ண பொண்ணுன்னா அந்த பொண்ணு வந்து காஃபி குடிச்சிட்டு கீழே போட்டுரும். அதை வந்து கழுவி கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் நான் ஆக்சுவலாக. அவன் ஹாஸ்டல் பூரா வச்சு அதை தான் காஃபி குடிப்பான். சச்ச எச்ச பிஹேவியர் தான் வச்சுக்கோங்க. அதை மாதிரி கேட்குறேன். இல்லை இந்த சாக்லேட் பேப்பரை இது பண்ணி போட்டுருவாங்க, அப்புறம் அவனுக்கு தெரியாமல் திருடி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அப்புறமேல பரோட்டாவை கரெக்ட் பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்க. அதை மாதிரி கேட்குறேன். அதை மாதிரி இல்லை இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறதே தப்பு சார். நீ சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லவ்வுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிக்காங்களா? அப்படிலாம் இல்லை. அப்படி நீங்கள் தானாக லவ் வந்துடுச்சா? இல்லை என்ன லைக் பிடிச்சிச்சு அம்மாவா வருஷம் போது அதை சொல்லுவேன். மேடம் வெக்கலாம் படாத, அதான் நீங்கள் யார் ஃப்ரெண்டு? பாலாஜி ஃப்ரெண்டா இல்லை யார் ஃப்ரெண்டு? நீங்கள் அதை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லுங்கள். அதுக்கு அந்த லெவலுக்கு வரேன் நான். ஒன்று ஹார்ம்லெஸ், நத்திங் ஜஸ்ட் ஆஸ்கிங். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது கிடையாது, அடுத்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களை விட்டுருவேன். அடுத்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. சரி, மேடம்கிட்ட கேட்போம். மேடம் நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தில் ஏதாவது லவ்வாக சேர்த்து வச்சுருக்கீங்களா? வேணாம் அதை வரேன், அடுத்து வரேன். என்னடா ஒருத்தன் கூட லவ்வாக சேர்த்து வச்சல, என்னடா சசிகுமார் மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தா எல்லாம் சமுத்திரக்கனியாக இருக்கீங்க. சரி, யாருமே லவ்வாக சேர்த்து, யாராவது லாஸ்ட் சான்ஸ் யாராவது சொல்லணும்னா சொல்லுங்கள். இல்லை அடுத்த கொஸ்டின் விட மாட்டேன், ஒருத்தனை எப்பயே சொல்லிட்டேன் நான். சரி ஓகே. சரி, லவ்வாக சேர்த்து வைக்கல, அதே ஸ்கூலு காலேஜு இல்லை ஆஃபீஸில் லவ்வை பிரித்து விட்ருக்கீங்களா? சொல்லுங்கள் மேடம், பேர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. சரி ஓகே. லவ் பிரிச்சிங்களா சேர்த்து வச்சிங்களா? எவ்வளவு பெருமை. மேடம் ஐ வித் யூ. நானும் உங்கள் போட்டில் தான் இருக்கேன். நான் என்ன பண்ணேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் செக் மை செல்ஃப். நான் வந்து இங்கே இருக்கேனா இங்கே இருக்கேனா. சரி சொல்லுங்கள். சரி, ஒரு லவ் ஏன் பிரித்து விட்டீங்க? அதாவது எனி எக்ஸாம்பிள் லைக்? ஓகே. உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, பட் ஆனால் அட பாவிகள் அது வா. ஓகே. ஸோ சேர்ந்து வந்தாங்கன்னா இவங்க வந்து நம்ம கம்பெனிக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து ஒருத்தனை மட்டும் தூக்கிட்டு போயிரு. பரவாயில்ல, உங்கள் கம்பெனிக்கு லாயலாக இருந்துருக்கீங்க. வேறு யாராவது லவ்வாக பிரித்து? மேடம் இப்போ வருவேன். நீங்கள் யார் மாம்? யாரோட மாம் நீங்கள்? ஆக்சுவலாக உங்களோட மாம். லவ்வை சேர்த்து விட்டது இல்லைன்றாரு. என்ன மேடம் வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள்? பிரித்து விட்டேன். உங்களை யாரோட வந்துருக்கீங்க? அம்மா கூட வந்துருக்கீங்க. ஓகே. ஒய்ஃப். ஓகே மேடம், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அவரை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இல்லை. சரி, அடுத்து யாராவது லவ் யார் பிரித்து விட்டுருக்கா? நிஜமாவே இல்லையா? என்னப்பா பண்ணுறீங்க பெங்களூரில்? டிராஃபிக் இவ்வளோ இருக்குது, எப்படியும் வெளியே வர முடியாது. எங்கேயாவது வந்து பார்த்துருப்பீங்க, ஒன்று ஃபோன் பண்ணி லவ் பண்ண அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? சரி, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ் இன்றைக்கி கொடுக்குறேன் நான். தயவு செய்து போய் இனிமேல் ஒரு லவ்வை பிரித்து விடுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலையில் எழுந்திரிச்சு மேடம் உங்களை தவிர சரியா தொழில் எங்கள் கேங்கு சும்மா இருக்கானே நீ ஆக்சுவலாக அந்த வரேன் மேடம், உங்கள் சப்போர்ட்டுக்கு வர இன்னும் ஒரு நிமிஷத்தில். ஸோ லவ்வை பிரித்து இல்லைன்னா தயவு செய்து அந்த வேலையை வந்து ஒரு பண்ணி பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, காலைல எழுந்திரிச்சு 6 மணிக்கு போனால் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா வந்து யோகா பண்ணால் பயங்கர இதாக இருக்கும். லவ்வை பிரித்து விட்டு மறுநாள் காலையில் ஒரு வெறும் காஃபி எடுத்து இந்த மாதிரி வெறும் சவர் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு ஆனந்தம் கிடைக்குமாங்க. பேரானந்தமாக இருக்கும். நான் நம்ம பிரித்து விடாதான்ப்பா. ஸோ அதான் அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காகவே தயவுசெய்து ட்ரை பண்ணுங்க. என்ன மேடம் நீங்கள் இத்தனை டிவி சீரியல் பார்க்குறீங்க, ஒரு அட்டம் பார்க்குறது இல்லை. என்ன பார்ப்பீங்க நீங்கள்? பிக் பாஸ், கொரியன் ஓ இப்போ கூட நான் பார்த்து அந்த லைஃப் கிவ்ஸ் டேஞ்சரின்ஸ்னு ஒரு படம், ஒரு கதை அழுக விட்றாங்க மேடம், பயங்கரமாக இருந்துச்சு. அதை வச்சு அடுத்த பண்ணுறேன் ஜோக்கு, எழுதிட்டு வரல. ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வேலையை நான் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் ஒரு 2 தடவை பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் இப்படி தான் வந்து 2 பேர்
லவ் பண்ணிருந்தானுங்க. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை கூப்பிட்றக்காக வந்தார். நான் இங்கே பசங்களோட சைக்கிள் ஸ்டாண்டில் இருந்தேன். அங்கிள் நீங்கள் சீக்கிரம் தாத்தா ஆயிடுவீங்க அப்படின்னா அவங்க லவ் பிரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம தொலைநோக்கு பார்வையோடு வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணியிருக்கேன். என்ன மேடம் இதை போய் குத்தம் சொல்கிறாங்க. காலேஜில் இப்படி தான். நான் லைப்ரரியிலேருந்து முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நானும் லைப்ரரி போகிறதே பெரிய விஷயம். ஸோ போய் வந்துட்டுருக்கேன். நான் 2 பேர் இப்படி உட்காந்து என் ஃப்ரெண்டு குமாரும் இன்னொரு பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ அந்த அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் லவர் உள்ளே வெளியே வெயிட் பண்ண மறுபடியும் தொலைநோக்கு பார்வையோட இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் பண்ண பிரிஞ்சிருச்சு. பட் இங்கே தான் ஒரு முக்கியமான இதுக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி லவ்வை பிரித்து விட்டோம்னா தேர் நீட்ஸ் டு பி எ கான்சிக்வன்ஸ். ரைட்டாக? கார்மா ஆல்வேஸ் கம்ஸ் பேக். வந்திருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும்ல, வரணும்ல. என்னாச்சு? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 1 or 2 ஒன்று ஒரு சாம்பிளுக்கு ஒன்று விட்ட விடுங்க. போகக்கூடாது. சரி, நீங்கள் யூ டூ கப்புள் கவுன்சிலிங் ஆர் லைக் ஐ தாட் யூ ஆர் இப்போ காலேஜ்லேயே இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஓ, நாட் ஆஃப்டர் மேரேஜ் ஆர் லைக் அந்த ஓ ஐ டென்ட் நோ தட். அவங்க இப்போ லவ் பண்ணனா கஷ்டமோ? அந்த கவலைலாம் எங்களுக்கு இல்லை. நாங்களாம் 90s கிட்ஸ். ஸ்கூல்லே வந்துட்டீங்க. அடப்பாவீங்களாடே, என்னங்கடா அது? இல்லைங்களா, வேலை நம்ம வேலையை கம்மி பண்ணிடுறானுங்களே. ட்ரூ லவ் ஆமாம், ட்ரூ அப்படிலாம் சொல்ல முடியாது மேடம். வந்து அதெல்லாம் இருக்குது, நமக்கு தெரியல, உங்களுக்கு பொறாமையாக இருக்குது. வேலை போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷனில் இவன் யாரோ அந்த பக்கம் ஹெவியாக கை தட்டுறான். அதான் பாதிக்கப்பட்டிருப்பான் ஏன் நினைக்கிறேன். ஐயோ இருங்க, சரி வரேன். ஸோ தட் நீட்ஸ் டு பி கான்சிக்வன்ஸ், ரைட்? இந்த மாதிரி கான்சிக்வன்ஸ் அப்பப்போ நடக்கும். பட் வி ஹேவ் டு என்ஜாய் மேடம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாடி போயிட்டே இருப்போம். எவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது என்னன்னா, நான் சென்னையில் லவ் பண்ணிட்டு இருந்தால் எங்கள் அப்பாட்ட போய் எவனோ ஒருத்தன் போய் போட்டு விட்டேன். எங்கள் அப்பா வந்து மதுரை பக்கம் பஞ்சாயத்து தலைவர். அவர் 2 லாரியோடு என் ஐடி ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டார். நீ வேலை பார்த்தது போதுன்னு சொல்லி யூஸ்வலாக பொண்ணை தானே கடத்திட்டு போயேன், என்னையே கடத்திட்டு போயிட்டாங்க. அங்கே போய்ட்டு இனிமேல் அந்த பிள்ளை நீ கல்யாணம் பார்க்கவே கூடாதுன்றார். நான் சொல்கிறேன், கட்டினா அந்த பிள்ளை தான் என் கட்டுவேன் அப்படின்னா அதே அதோ லாரியெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டார். ஆக்சுவலாக அங்கே போய் ஒரே பஞ்சாயத்து. கடைசியில் 2 பேர்த்தையும் சமாளித்து கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை அமெரிக்கா கூட்டு போகிறவங்களையும் போதும்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டோரியை பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகே? ஸோ அப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அந்த காலேஜில் நடக்கிற ரீயூனியன் தான் நாங்கள் போனது. எங்கள் காலேஜ் ரீயூனியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் 2 இட்லியை சாப்பிட்டோமா, வீட்டில் பிக் பாஸ் பார்த்தோமா, சுகரை செக் பண்ணோமா, ரீயூனியனை போட்டே ஆகணும் அப்படின்றாங்க. அதுவும் கொடைக்கானல்ல தான் நடத்தணும்னு வேறு கோரிக்கை வேறு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வேறு இந்த இவங்கெல்லாம் விழாக்குழு தான். இதுக்காக விழாக்குழுலாம் ஒன்று அமைச்சு ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டானே. ஸோ டாக்கிங் அபவுட் ரீயூனியன், யாராவது இந்த மக்களை விட்டுருங்க, ஐ நோ திஸ் ஸ்டோரி. யாராவது ரீயூனியன் போயிருக்கீங்களா? நீங்கள் எத்தனாவது ரீயூனியன் போனீங்க? ஃபஸ்ட்டு ரீயூனியன்லாம் கேட்கலாம். என்ன கேட்குறேன்னா 10வது வருஷம், 5வது வருஷம், 20வது வருஷம். நீங்கள் மேடம், நீங்கள் போனதில்ல? நீங்கள் எப்போ கை தூக்குறீங்க? ஓ, இவங்க போயிருக்காங்கன்னு மாட்டி விட்றதுக்காக கை தூக்குறீங்க, போட்டு விட்றதுக்காக. வேறு யாராவது அந்த பக்கம்? நீங்கள் 20th ரீயூனியன், 25th ரீயூனியன். 20thலாம் நடக்கல உங்கள் இதில் வந்து ஸ்கூலாக காலேஜுங்க சார்? காலேஜ். ஓகே சார், உங்கள் வீட்டுக்கார் அங்கே இருக்கார்ல சார், வித் யுவர் பெர்மிஷன் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கலாமா மேடமுக்கு? மேடம் நீங்கள் 20th ரீயூனியன் தான் மேடம் போனீங்க. எனக்கு அப்படிலாம் தெரியல மேடம், நேற்று 2 வருஷம் ஆச்சு காலேஜ் முடித்த மாதிரியே இருக்கீங்க மேடம். உங்கள் வீட்டுக்கார் கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டார். சரியா? ஸோ அந்த ரீயூனியனுக்கு தான் நான் போகிறோம். மீதி இருக்கவங்கெல்லாம் ரீயூனியன் போகலைன்னா தயவு செய்து ரீயூனியன் போய் தொலைங்கடா. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொல்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கை வந்து நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி கல்யாணம் பண்ணாலும் சரி, இப்போலாம் வந்து வீட்டில் அடி வாங்குறது நமக்கு தான் தெரியும். என்ன சார்? நான் அங்கே கேட்கல, அங்கிட்டு கேட்குறேன். நான் அங்கிட்டு கேட்குறேன். என்ன சார், எஸ் ஆர் நோவா? கரெக்டு தான். என்ன மேடம்,
மேடம் கரெக்டு தான் கடத்தான்டாரு என்னன்னு கேளு. ஸோ அதெல்லாம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காலையில் எந்திரிச்சாலே கைலாசாக்கு தப்பிச்சு போயிடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ இருப்போம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அப்போ ரீயூனியன் போனால் இதெல்லாம் சரியாயிருமா பாஸ்கி அப்படின்னா இல்லை. நம்ம வாழ்க்கையே இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி அங்கே போனேன்னு வச்சுங்களேன், அங்கே 4 பேர் நம்மளோட கேவலமாக இருப்பான். அப்போ சரி நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்குடா அப்படி. நான்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என் லேப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலாஜி மாதிரி இன்னொருத்த இருப்பான். அவன் தான் வந்து எல்லா கனெக்ஷன்லாம் கொடுத்து இது பண்ணால் கனெக்ஷன் கொடுப்பான் வெடிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அவனா இபியில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கான். அவனே இருக்கும்போது நான் எனக்கு என்னடா கவலை அப்படின்னு சொல்லி போயிடுறது. ஸோ அந்த ரீயூனியன் போகிறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் விட்டுறேன் இப்போதைக்கு, வருவேன். ஆனால் ரீயூனியன் போன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பூடாவோட பசங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும் அப்படின்னு நான். அது ஒரு உண்மை தான் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் உண்மையான ரீசன் என்ன சார் இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சார். கேர்ள் ஃப்ரெண்டாக பாலாஜி ஒய்ஃபு பாலாஜி கதை தான் மேடம் வேணும். பாலாஜி கதை இன்னைக்கு பூரா பாலாஜி கதை தான் வேணும். எங்கே நான் வந்து அவன் இவன் அப்படின்னு சொல்லணும், அங்கெல்லாம் பாலாஜி ஆட் பண்ணி சரியா சரியா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடம், அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு பிள்ளை கண்டுக்கிட்டாங்க, அதனால தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் சரியா. ஸோ இதுக்கு தான் போகிறது. ஸோ நான் போனதும் அதே ரீசனுக்கு தான், அந்த 2 ரீசனுக்கு தான். ப்ளஸ் ஒரு ஹிடன் அஜெண்டா எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஹிடன் அஜெண்டா அப்படின்னா, நம்ம அந்த பிரித்து விட்டோம்லாம் அந்த இவங்க லவ்லாம், அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 1 சைடு லவ்லாம் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்களா, அவங்களாம் இப்போ பண்ணாங்க 2 சைடு லவ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களாம் எப்படி பண்ணாங்க எனக்கு தெரியும். நீங்கள் டேய் கார்மா இப்போ தான் ஒரு காட்டுச்சுன்னு சொன்னேடா, திருப்பி இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ வேலிட் கொஸ்டின்னா அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கேன். என்னென்னா எங்கள் காலேஜில் மொத்தம் வந்து 252 பேர், அது 200 பசங்க, 252 பொண்ணுங்க. இஷ்டத்துக்கு மேடம் 1 சைடு 2 சைடு 3 சைடு பல மாமா குட்டிகள் வந்து இஷ்டத்துக்கு. நானும் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, நானும் முரட்டு சிங்களாக தான் அப்போ சுற்றிட்டு இருந்தேன். நினச்சலாம் எல்லோரும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தப்பிச்சிட்டாங்க. கடைசியில் காலேஜில் வி ஆர் த ஒன்லி கப்புள் வி எண்டட் அப் லைக் கல்யாணம் பண்ணது. இவங்களை பூரா பழி வாங்கணும்னு போகிறது தான் என்னோட ஒரே அஜெண்டான்னு வச்சுங்களேன். அதுக்காண்டி தான் போனது. ஸோ அந்த வந்து ஒரு ஜூன் 10, 11, 12 வந்து ரீயூனியன். ஃப்ரைடே நைட்டு எல்லாம் அசம்பிள் ஆகிறோம். சனிக்கிழமை காலையில் பொண்ணுங்கள்லாம் வராங்க. ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாக நடக்குது. நைட்டு கேம்ப் ஃபயர், மறுநாள் ஈவெண்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி இதுதான் பிளான். நான் என் ஒய்ஃப்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ரீயூனியன் நடக்குதுன்னா அவன் என்ன சொல்லிட்டா, நான் ஊருக்கு வந்ததே பெரிய விஷயம், ரீயூனியனுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு அது வாங்கி கொடு இதை வாங்கி கொடுத்தேன். சரி எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை காலைல வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஆனால் ரீயூனியன் போனப்போ வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா மேடம் அந்த ரீயூனியன் உள்ளே போகிறோம், கொடைக்கானல் ஃப்ரைடே நைட்டு போகிறோம், எல்லாம் அந்த காலேஜ் போன மாதிரி ஒரு ஃபீலிங் வச்சுக்கலாம். எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு ரீக்ரியேட் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா 20 வருஷம் ஆயிடுச்சு. ஒருத்தனையே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கவங்கலாம் தெரியுது, மித்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் தெரியல. ஸோ அதுக்காக வந்து தெரியல அப்படின்னு பேர் சொல்ல முடியாது. இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளை எப்படி இருக்கா, மச்சி எப்படி இருக்கா, இப்படி தானே கேட்டு போவோம். அவர் அந்த பக்கம் போனால் இவன் யார், என் ஃப்ரெண்டு குமார்லாம் அந்த பக்கம் நின்று ஒருத்தர் மரத்தடியில் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தான். ஆக்சுவலாக 1/2 மணி நேரம் கழிச்சு வரான், வந்துட்டேன் யாரா மாப்பிள்ளனா, நம்ம காலேஜ் தானே, டே அந்தாலும் ஹோட்டல் ரெசார்ட் மேனேஜரு. அவர் வந்து ஹலோ அப்படின்றாரு, இவன் சொந்த கதை சுகக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கான். இந்த ரீயூனியனுக்கு வந்ததிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இரிட்டேட்டிங் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர்லேருந்து போனவங்க, இன்னொன்று என்னைய மாதிரி என்ஆர்ஐ பார்ட்டிஸை. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களாம் ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் ஒர்க் பண்ணுறோம், அப்படி நாங்களும் அதுக்கு ஈக்குடு கொடுத்தா நாங்களும் ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் வேண்டாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெங்களூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டா கிட்டால் வந்து எங்கேயா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஃப்ரீயாக ஒரு ஹுட்டி டிஷர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஈவெண்ட்டில். கலட்டவே மாட்டாங்க சார், இருக்கவனை போ. நானே அமெரிக்காவில் இருக்கிறேன், அப்போ எங்களுக்கே கொடுத்ததில்ல. இவங்க பாருங்க எனக்கு கலட்டவே மாட்டாங்க டிஷர்ட்டை. பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, மெட்டா மாப்பிளா. டேய் இதெல்லாம் ரொம்ப டூ மச்ரா. அவங்க ரோஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு. சரி பரவாயில்ல, அதுவும் வந்து சரி ஓகே இதை கூட விட்டுடலாம். ஸோ வந்து அதுவும் இந்த எஸ்எஃப்ஓ இந்த மாதிரி ஏரியாவில் வருவாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்னடா வேலை பார்க்குறேன் அப்படின்னா, அம்மா டேட்டா ஆர்கிடெக்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்வாங்க. போன வாரம் தான் அந்த நாய்க்கு நான் ஆர்டிஎம்எம்ஸ் தான் என்னென்னு சொல்லி கொடுத்தேன். கேட்டால் டேட்டா சயின்டிஸ்ட். ஆமாம் என்னத்தான் சயின்டிஸ்ட்,
பெரிய தொல்லைன்னு வச்சுங்களேன். சரி இது கூட பரவாயில்ல, அந்த நைட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் வந்து அஸ் யூஷுவல் நைட் ஆனால் பார்ட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம் இல்லையா. ஸோ எல்லாம் ஒவ்வொரு ரூமில் அசம்பிள் ஆகி உட்காந்துருக்கோம். ஒருத்தர் ரூம்குள்ளே வந்தார். மாப்பிள்ளை அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, சரி எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு போகிறோம். அவர் 3 ரவுண்டு போகிறார். நாங்கள் அடுத்த ரவுண்டு போகிறோம். அவர் 6 ரவுண்டு போகிறார். ஆக்சுவலாக சைடிஷ்லாம் சகட்டு மணிக்கு காலி பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இவர் ரெசார்ட் மேனேஜர் மாதிரி இன்னொருத்தராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நான் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மாப்பிள்ளை வரலையா அப்படின்றாரு. எங்கள் நாங்கள் போனப்போ ரெசார்ட்டில் ஒரு சைடு வந்து ரீயூனியன், இன்னொரு சைடு வந்து கல்யாணம். அவர் பேச்சுலர் பார்ட்டின்னு வந்து இங்கே உள்ள வந்துட்டு இறங்குறான். என்ன பண்ணுறது, எங்கள் ரீயூனியன் இப்படி தான் போச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நைட்டு தூங்குறதுக்கே 2 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ நான் வந்து காலையில் வந்து விடிஞ்சிருச்சு. சாட்டர்டே மார்னிங் யூஸ்வலாக கொடைக்கானல் வந்து டல்லாக இருக்கும் இல்லையா. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்ட்ரா பிரைட். ஏன்னா எங்கள் கனவு கல்யாணம்லாம் வராங்க, பயங்கர எக்ஸ்ட்ரா பிரைட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பிரைட்டாக போயிட்டுருக்கு. காலையில் 6 மணிக்கெலாம் எல்லாம் பசங்கள்லாம் வந்து நைட்டு டைட்டானாலும் 6 மணிக்கு எழுந்திரிச்சு காட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாமே திரும்புதே அப்படின்னு சொல்லி மூட்டு வலிக்கு மூவ் அயோடெக்ஸ்லாம் போட்டேன். ஸோ நானும் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்த பென்கே எல்லாத்தையும் எடுத்து நானும் ரெடியாகி ரீயூனியன் நடக்கிறது போனால் மனசில் பண்ணிட்டு டே இவங்களை பூரா பழி வாங்கம்டா அப்படின்ற ஒரு ஹிடன் அஜெண்டாவும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ போகிறோம் பார்த்தா பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. கொடைக்கானலேருந்து மிஸ்ட் வருதா இல்லை இட்லி வச்சுருக்கிறதுலேருந்து இட்லியிலேருந்து மிஸ்ட் வருதா தெரியலை. சரி பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தன் பண்ணால் ஒவ்வொரு அவங்க எக்ஸை பார்த்தோன்னே அப்படியே பயங்கர 1000 வாட்ஸ் பல்பு எரியுது. ஒரே ஒருத்தன் மட்டும் சோகமாக அப்படியே வந்துகிட்டே இருக்கான். என்னடா அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, தப்பு பண்ணிட்டேன். காலேஜில் டம்மி பீஸுன்னு நினச்சேன், இப்போ தம்மனா மாதிரி இருக்கும். ஆடா சனியை முடிச்சுவீங்களா, இந்த மாதிரி அந்த வேலையை பார்த்துருக்கேன். நானும் என் குமார் மாப்பிள்ளை இவங்களோட சேர்ந்தோம்னா லோ சுகர் ஆகி போயிடுவேன். 2 இட்லியே சிரிக்காதீங்க. சார் 96 படத்தில் ஏன் அவர் மயக்கம் போட்டு விழுந்தார். த்ரிஷா பார்த்தா ஹை பிபி லோ சுகர் டப்புன்னு தூக்கி சாப்பிட கூட இல்லை, தூக்கி விட்டுருச்சு. சரின்னு சொல்லி 2 இட்லியே சாப்பிடுவோம் சொல்லி ஃபஸ்ட்டு வாய் தான் எடுத்து வச்சேன். அடுத்த வாய் எடுத்து வைக்கிறேன், பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, பாஸ்கி எப்படி இருக்கேன்னு சொல்லி. இந்த சவுண்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நான் திரும்பி பார்க்குறேன், நான் 2nd இயரில் நான் ரூட் விட்டுப்பில்ல. அது வந்து என்ன பாஸ்கி என்னையெல்லாம் எப்போ அமெரிக்கா கூப்பிட்டு போவா அப்படின்னு இந்தாப்புல ஓன்ட்ட தான் ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சொன்னேன். நான் அன்னைக்கே ஓகே சொல்லியிருந்தேன்னா அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அட்லாண்டாவில் வந்து பெங்களூர் வரைக்கும் கூட கூப்பிட்டு வந்திருப்பேன். சரி யூஸ்வலாக வந்து லவ் பண்ணால் வேணாம் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பிடிக்கல, அண்ணனுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னேன். ஆஃப்டர் ஆல் 2 அரியர் இருக்குன்னு நோ சொன்னப்பில்ல சார். இப்போ எப்படி சார் வந்து நம்ம வந்து கூப்பிட்டு போக முடியாது. சும்மா இருமா அதெல்லாம் முடியாது. என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள பார்த்து பண்ணு மாப்பிள்ள, என் பொண்டாட்டி வந்துட்டாரா காலையில் ரியூனியனுக்கு நம்மளை பார்த்து பண்ணிடுறாருன்னா இருந்தாலும் வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து நம்மால் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் சரி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி வச்சிரு. சரி வந்து எல்லாம் கேட்போம்னா எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண மாப்பிள்ள அவன் புருஷன் இன்ஸ்பெக்டராக இருக்கார் அப்படின்னா. என்னது இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியா, இந்த ஜென்மத்தில் நீ இன்ஸ்பெக்டர் கூட இரு, தாங்குற அளவுக்கு பாடி இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இன்சுலினில் தான் ஓட போகுது, அடுத்த ஜென்மம்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம சேருவோம். அப்படி என்ன தான் இருந்தாலும் ஆனால் வந்து நம்மளால் நம்மகிட்ட வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வீட்டுன்னு வச்சுங்களேன். ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆஃப் தட் டே அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு ஹாப்பி அப்படின்னு சொன்னால் விக்னேஷ் யுவன்ட்ட இருக்க நயன்தாராவை பிரித்து சிம்புட்டை கொண்டு போய் சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன். சிம்பு எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாரோ அந்த அளவுக்கு ஹாப்பி. ஆனால் புருஷன் இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சவொன்னா அதே நயன்தாரா கொண்டு திருப்பி விக்னேஷ் யுவன்ட்ட கொடுத்தா சிம்பு எவ்வளோ சேடாயிரும் அந்த அளவுக்கு சேட் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன். பயங்கர ஒருத்தனை விடலை. சரின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வேறு மாப்பிள்ள உன் ஆள்னாலும் வந்துருச்சு, என் ஆள் வந்து வரவே இல்லை அப்படின்ட்டான். அதனால் இங்கே பாரு ஸோ வந்து எப்படினாலும் வந்து என் ஒய்ஃபுக்கு காலைல வந்த மாதிரி உன் ஆள் நான் அடுத்த சாயங்காலம் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது மாப்பிள்ள அப்படின்னா. அப்போ வரலை அப்படின்னா வரலைன்னா புருஷன் கூட சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னேன். அமைதியாக இருந்தோடா அப்படின்னு சொல்லி இருக்கவனை பூரா ஒருத்தனை விடன்னு வச்சுங்களேன். காலேஜிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைட் பண்ணவங்க தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து போய் பார்த்து 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்களா ஸோ அவங்கனால திருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் ஒருத்தன் கூட திருந்தலை, எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்காங்க, அதே சைடு வகுடு அதே மாதிரி இப்படி ஏக்கத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க. சரி இப்போ நானும் போய் பேசி ஒரு இறுக்கி நினச்சி ஒரு இம்மா கொடுங்கடா அப்படின்னா தங்கச்சி மாதிரி மாப்பிள்ள தப்பாக பேசாதா அப்படின்னா என் புருஷன் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க போய் பேசுங்கடா அப்படின்னா பேசலாம். அந்த பொண்ணை போய் நீ நானும் பேசுமா அப்படின்னா அந்த பொண்ணு நம்மளை திட்டுது. ஆக்சுவலாக இங்கே எப்படியும் வந்து அவங்க என்ன 10 வருஷம் செத்து போயிடுவாங்க,
அவன் வச்சிருக்க லவ் லெட்டரோட உன் வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்பாங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தனை விடலை. நான் வந்து பயங்கர ஹாப்பின்னு வச்சுங்களேன். செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நைட்டு கேம்ப் ஃபயர் ஆகிடுச்சு, எல்லாம் கேம்ப் ஃபயர் செட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எல்லாம் இது பண்ணால் நானும் குமாரும் சரி 2 ரவுண்டை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒதுங்கி நிற்கிறோம். என் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு இறங்கி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். நான் வந்து பார்த்தோன்னா சூப்பராக ஆறாளே அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, இந்த சைடு 4 பேர் இருக்காங்க. என் ஒய்ஃப் பேர் குமாரி. ஸோ எங்கிட்ட இருக்கவன் சொன்னான், குமாரி கும்முன்னு குத்துது மாப்பிள்ள அப்படின்றாங்க. என்னது குமாரி கும்முன்னு குத்துது? டேய் அது ஏன் குமாரிடா? அப்போ தான் எனக்கு வந்து மண்டை மேலே அந்த கொண்டை மறந்த மாட்டேன் ஆகுது. நான் எதுக்கு போனேன் பொண்ணுங்களை பார்க்க, அவங்க எதுக்கு போனேன், அவங்க அதுக்கு தான் வந்திருப்பையா. அப்போ என் பொண்டாட்டியை சைட் அடிச்சோன்னு அவங்க வந்திருப்பான்ல. நானும் 2 பேரை தான் ஃபாலோ பண்ணிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு என் பொண்டாட்டிக்கு 40 ஃபாலோவர்ஸ் அப்போயே இருந்திருக்காங்க. அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்போ பார்த்தா வந்து டக்குன்னு வந்து என் ஃப்ரெண்டு வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னா இவன் தானே வந்து புருஷன் அப்படின்றாங்க. ஏன்னா இவன் புருஷனாக இருந்தால் எனக்கு நிறுத்து போதும், இவன் வேணா 15 வருஷமாக புரிஞ்சுட்டா இருப்பேன். நாங்களாம் காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்தே லவ்வர் அப்படின்னாங்க. டேய் என்னங்கண்ணா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. அங்கேருந்து வர எவ்வளோ பேர் சும்மா இல்லாமல் கொண்டா ஹேண்ட்பேக்கை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கிஸ் வேறு கொடுத்துட்டு போயிட்டான். இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை கொடைக்கானலுக்கு வந்துட்டோம், பக்கத்தில் தான் குணா கேவ்ஸ் இருக்குது, குண்டனை கொண்டே உள்ளே இறக்கி விட்டுருவான். எப்படி அவனால் மேலே எந்திரிச்சும் வர முடியாது, கயரை போட்டு இழுக்க முடியாது, கதையை முடிச்சிடும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஆடா பாவிகளா இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்கடா அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை அந்த குரூப்லேயே ஒரே ஒருத்தன் அறிவானா இருந்திருப்பேன் போல். சரி மாப்பிள்ளை நம்ம பிளானில் ஒரு ஃப்ளா இருக்குது, குண்டனை கொண்டே ஃபஸ்ட்டு குழியில் இறக்கும் போது வந்து தொப்பை தட்டி நின்றுவான், நாளைக்கு நல்ல பிளானாக யோசிச்சுட்டு வருவான் அப்படின்னு. நானும் வந்து ஒரு 20 வருஷமாக அருகம்புல் ஜூஸ்லேருந்து அமேசான் கார்டு மூலிகை வரைக்கும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் 20 வருஷமாக என் கூடயே இருந்து அந்த மொமெண்ட்டில் என் உசுரை காப்பாற்ற என் கூட இருந்தால் நினைக்கும் போது ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹிம். தட்ஸ் மை டைம் கைஸ். தேங்க்யூ.